Hello guys, welcome to Joy Talks. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் லாங் லெக்ஸ். I'll be waiting. டைரக்டட் பை ஆஸ்கர் பெர்கின்ஸ், சினிமாட்டோகிராஃபர் ஆண்ட்ரஸ் ஆரச்சி. படத்தோட கதை என்னன்னா, 74 வந்து ஒரு சின்ன ஒரு பனிப்பொழிவான ஒரு ஏரியாவில் ஒரு கார் காமிக்கிறாங்க. அப்படியே நின்றுட்டு இருக்கு. அப்போ ஒரு குழந்தை வந்து அப்போ இருக்கிற ஒரு செல்ஃப் கேமரால எடுத்துட்டு அப்படியே வெளியே போகுது. அந்த கேமரா எடுத்து வெளியே போகுது. அப்போ அங்கே ஒருத்தர் அப்படியே ஒயிட்டாக ஃபுல்லாக வந்து வெள்ளையே அடிச்சுட்டு மூஞ்சியில் அப்படி நின்றுட்டுருக்காரு. நின்றுட்டு பர்த்டே பேபி அப்படிங்கிறாரு. அப்படியே ஒரு மாதிரி ஒரு 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 டிரான்ஸ்ஜெண்டர் வாய்ஸில் அப்படி பேசுறாரு. பர்த்டே பேபின்னு சொல்லி அப்படியே கையை அப்படியே மேலே தூக்கி அப்படியே காமிக்கிறாரு. காமிச்சிட்டு அப்படியே அந்த ஒரு கேம் குழந்தைகிட்ட விளாட்ற மாதிரி விளாட்றாரு. டக்குன்னு அப்படியே மூஞ்சிக்கு முன்னாடி கொண்டு அப்படியே கட் ஆயிடுது. அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுது. அப்படியே டார்க்கா அப்படியே கட் பண்ணால் 90s. அப்போ வந்து ஒரு புது FBI வந்து அப்போ ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து லீ ஹார்க்குன்னு பேர். அவங்க வந்து ஒரு கேஸ் வந்து கிராக் பண்ண போகிறாங்க. அப்போ ஒரு பார்ட்னர் வந்து ஒரு மர்டர் ஆயிடுது. சுற்றுறான் ஒருத்தன் அங்கே அந்த இது பண்ண போகும்போது. அப்போ இவன் வந்து இவரோட ஒரு சைக்கிக் ஆபிலிட்டியை வச்சு உள்ளே போய் அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அவன் பிடிச்சிட்றாங்க அந்த சைக்கோவை. அவங்க ஹெட்டெல்லாம் பார்த்து இவன் வந்து ஒரு ஸ்பெஷலு, இவளுக்கு வந்து மற்றவங்க மாதிரி கிராக் பண்ண முடியாது, இவளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்குது, இவ ரொம்ப அவளுக்கு வந்து ஏதோ வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால வந்து என்ன பண்ணுறாங்க, இவளை வந்து ஒரு கோல்டு கேஸ் வந்து இது பண்ணுறாங்க. ஒரு 40 வருஷமா வந்து ஒரு கேஸ் ஒரு 30 வருஷமா நடந்துட்டு இருக்கு. அந்த கேஸை வந்து இவங்க ப்ராப்ளம் பண்ணுறாங்க. இவருக்கு ஹெட் ஒருத்தர் இருக்காரு, அவர் பிளேர் அண்டர்வுட்னு. அவர் 2 பேரும் வந்து கிராக் பண்ணும்போது பார்த்தா அங்கே வந்து அந்த கோல்டு கேஸ் என்னன்னா, ஒரு 30 வருஷம் முன்னாடி வந்து ஒரு குடும்பத்தையே ஒரு புருஷங்காரன் வந்து கொலை பண்ணி பொண்டாட்டியும் குழந்தையும் கொலை பண்ணி அவனும் சூசைட் பண்ணிக்கிறான். அந்த மாதிரி ஒரு கேஸ். இது என்னன்னு அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ ஃபாலோ பண்ண போகும்போது ஒரு பொம்மை கிடைக்குது, ஒரு பெரிய பொம்மை. எல்லா கொலைகளையும் அந்த பொம்மை பிரதானமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு தடவை இவ வீட்டில் அந்த லீ ஹார்க்கர் அவங்க வீட்லேயே வந்து ஒருத்தன் வந்து ஒரு லெட்டர் பேர் மாதிரி ஒன்று வச்சுட்டு போகிறான், ஒரு லெட்டர் மாதிரி. அதை வந்து ஜனவரி 14 வரைக்கும் ஓப்பன் பண்ணான்னு சொல்லி மேலே எழுதியிருக்கு. ஆனால் ஓப்பன் பண்ணிடலான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ளே வந்து ஒரு மாதிரி நம்பர்ஸ், ஒரு வித்தியாசமான அந்த கிரீக் எழுத்துக்கள் மாதிரி ஒரு கோடு வேர்டு மாதிரி இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா போட்டிருக்கு. இவ வந்து ஒன்று எடுத்து பைபிள் எடுத்து அந்த வெர்ஷன்லாம் இது பண்ணி கனெக்ட் பண்ணி பார்க்குறா. அப்படியே ட்ரையாங்கிள் மாதிரி ஷேப்பில் வருது. ஆனால் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து முடிவடையாமல் இருக்குது. ஒரு பர்த்டே மட்டும் பாக்கி இருக்கு. அது வந்து பார்த்தா இப்போ அப்புறம் வந்து திங்க் பண்ணுற போய் போலீஸ்ட்டு போய் அவரோட ஹெட்டுகிட்ட போய் சொல்கிறா. சொல்லும்போது பார்த்தா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துக்கள் எல்லாமே ஒரு பிறந்த நாள் தான் இருக்கு. 14ஆம் தேதி ஒரு பிறந்த நாள்னா அது 1 வீக் பேக்கோ 1 வீக் அப்புறமா வந்து கொலை நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கப்புறம் இதை வச்சு அவங்க மேலும் என்னென்ன வந்து ஃபைன் பண்ணாங்க, அந்த சைக்கோ சீரியல் கில்லர் யாரு 30 வருஷமா வந்து இருக்கிறவன், இதுக்கப்புறம் என்ன அமானுஷங்கள் நடந்தது, இதுதான் மீதி கதை. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்மாஸ்பியருக்காக இருக்குது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் மெயினாக கிரியேட் பண்ணியிருக்கானுங்க. ஒவ்வொரு ஷாட்டு, அதாவது அந்த ஃப்ரேமிங்கு, அந்த மூடு, அதெல்லாம் அப்படியே பக்காவாக எடுத்திருக்கானுங்க. அது ஒரு மாஸ்டர் கிளாஸாக இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்டு, அவன் வந்து இவர் படம் வந்து எல்லாமே இப்படிதான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இந்த டைரக்டரோட படம் இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் அப்படிதான். பிளாக் கோட் டாக்டர், அப்புறம் வந்து ஐ எம் த பிரெட்டி திங் தட் லிவ்ஸ் இன் திஸ் ஹவுஸ்ன்னு சொல்லி ஒரு படம் இருக்கு. அதுலேயும் இதே மாதிரி தான் ஒரு காத்திக்கார், அதிகமாக கேரக்டர் இல்லாத இதே மாதிரி தான் எடுப்பார். அந்த ஃப்ரேமிங் ஃப்ரீஸு, அந்த ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணுறாரு. அப்படியே நமக்கு வந்து ஒவ்வொரு ஷாட்டும் அப்படியே பயங்கரமாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீன் வந்து காமிக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த பனிப்பொழியில் வந்து ஒரு கார் நிற்கிற அந்த ஃபோட்டோ மாதிரி இருக்குங்க. அது அப்படியே ஃபோட்டோ மாதிரி இருக்குது. அப்படியே மெதுவாக பார்த்தா, ஆனால் அது கேமரா மூவ் ஆகிட்டு இருக்கு 35 mm. அது 35 mm தான் ஃபஸ்ட் இந்த சீன்லாம் காமிக்கிறாங்க. பழைய ஓல்டு சீனில் 74 இருக்கலாம். அது அப்படியே பார்த்தா ஃபோட்டோ மாதிரியே நிற்கிது இந்த காரு. பார்த்தா அது வந்து ஷார்ட்டு. அப்படியே வெளியே போய் அந்த குழந்தைட்ட அந்த சீரியல் கில்லர் வரதெல்லாம் அப்படியே பயங்கரமாக இருக்குது அந்த சீனு. அதுக்கப்புறம் இந்த ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கோடு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 7 படம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஞாபகம் வரும் உங்களுக்கு. இதில் என்ன மேட்ரு என்னன்னா, இவர் டைரக்டரோட எல்லா படங்களும் இப்படி தான் இருக்கும். அதனால வந்து இதை பல பேர் இப்போ பார்த்துட்டு வந்து ஒரு மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் ஓவர் ஆகி அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. ஏன்னா இந்த டைரக்டரோட படங்கள் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவர் இப்படி தான் மூட் கிரியேட் பண்ணுவார், இப்படி தான் எடுப்பார். அவருக்கு வந்து பல ட்ராமாஸ் இருக்குது. அது வேறு, அது சொல்கிறேன். அது என்னென்னு, இது வந்து அந்த மாதிரி படங்கள், இந்த மாதிரி படங்கள் விரும்புகிற ட்ரெய்லரை பார்த்துட்டு போங்க. இது வந்து சாதாரண பேய், அனபல் பேய் மாதிரி அந்த மாதிரிலாம் போய் பார்த்தா வேஸ்ட்டு தான். ஏன்னா இது ஹாரரை வந்து வேற மாதிரி எடுத்திருக்கானுங்க. வேஸ்ட்டு. ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே வந்து இனியும் வந்து இது பண்ணியிருக்கணும். ஏன்னா இதில் வந்து மெதுவாக அப்படியே போகுது படங்கள், மெதுவாக ஸ்லோலாம் கிடையாது. ஆனால் வந்து இந்த படம் இனி கொஞ்சம் அவர் வந்து ரைட்டிங்கில் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரு ஹை சீன் ஒன்று கண்டிப்பாக ஒன்று வைக்கணும். அது வந்து கிளைமாக்ஸ் போக வருது, அது சூப்பராக இருக்கு. ஆனால் அது நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து பல பேர் வந்து இதை வந்து நான் தியேட்டரில் இன்னைக்கு பார்க்கும்போது பல பேர் வந்து பேராக வந்திருந்தாங்க.
ஏதோ பேய் படம்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. கூட்டம் ஃபுல்லு வேற நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் ஃபுல் மாதிரி தான் இருந்துச்சு. அதுல வந்து எல்லாருமே வந்து ஒரு மாதிரி கடுப்பாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதை பேசிட்டு இருந்தானே அந்த மாதிரி. ஏன்னா இவங்க ஒன்று எதிர்பார்த்துட்டு வராங்க, அது கிடையாது. டைரக்டரோட முன்னாடி படங்கள்லாம் பார்த்துட்டு வரணும், இது வந்து கமர்ஷியல் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதான் மெயின். அப்புறம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் கில்லிங் வச்சு தான், சைலன்ஸ் ஆஃப் த லேம்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய படம் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஜோடியக்கோட சைன் மாதிரி தான் வரும் அந்த இது லெட்ரு, அந்த ஒரு சீனு. அதை குடும்பங்கள் வந்து ஒரு புருஷன் வந்து அவன் பொண்டாட்டி குழந்தை கொலை பண்றது அந்த மெயின் மேட்டர் நடக்கிற இடம்லாம் அது பார்த்தீங்கன்னா அது வந்து அமிட்டிவில் யாரெல்லாம் அப்படிதான் இருக்கும். அது அமிட்டிவில் யாரர் நான் வந்துச்சு. அப்புறம் அந்த இதுல வர அந்த சீரியல் கில்லர் லாங் லெக்ஸுங்கிற ஒரு அந்த கேரக்டர்ல வரவர் வந்து பாத்தீங்கன்னா நிக்கோலஸ் கேஜ். அவர் வந்து இந்த படத்தை கோ ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. அந்த அவர் வந்து வர சீன் அந்த மேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கு வந்து இந்த டிராக்குலால வர அந்த பிரைம் ஸ்டோக்கர் டிராக்குலா இருக்குல்ல, கொப்பள படம், போப் மாதிரி ஒயிட்டா அடிச்சுட்டு வருவார், அதே மாதிரி தான் இதுலயும் வருவோம், அதே மாதிரி மேக்கப் தான் அது. நிக்கோலஸ் கேஜ் வர சீன் அது நல்லா தான் இருக்கு, ரொம்ப கம்மி ஸ்பேஸ் தான், அவர் ஒரு 3-4 சீன் தான், மெயின் கிடையாது. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிலீஜியஸை வந்து இது பண்றாங்க, அந்த அதுதான் மெயின். ஒரு ஓவரா ரிலீஜியஸ் மதர் தான் வந்து இந்த பிள்ளைய வந்து இப்படி வந்து ட்ராமா உண்டு பண்றான் அவன் அம்மானாலதான். சில அதுலயும் ஒரு இது இருக்கு, உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அது வந்து இந்த லாங் லெக்ஸ்க்கும் அவங்க அம்மாவுக்கு எல்லாத்துக்கும். இப்ப லாங் லெக்ஸ் மீனிங் என்னன்னா வந்து இந்த பழைய இந்த இதுல எல்லாம் சொல்லுவாங்க, இந்த பேய் இதுல எல்லாம் சொல்லுவாங்க ஸ்லெண்டர் மேன் ஒன்று இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா கால் நீளமா இருக்கும் அது. அப்புறம் பல பேய்களுக்கு கால் நீளமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இது இருக்கு உங்களுக்கு வந்து மித்து, அந்த மாதிரி தான். அப்புறம் இன்னொன்று லாங் லெக்ஸ் வந்து இன்னொரு காரணம் நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, அந்த குழந்தைகளை தான் இவன் கொலை பண்றான். அது குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா காலு தான் தெரியும், அவனுக்கு ஹைட்டா இருப்பான். அது ஒரு காரணமா இருக்கும் எனக்கு. ஏன்னா அவன் குழந்தைய பார்க்கும்போது டக்குன்னு கேமரா முன்னாடி மூஞ்சி கீழே தூக்கி தான் பார்க்கறான். அதுக்கு முன்னாடி அவன் காலு தான் தெரியுது, லாங் லெக்ஸ் அப்படின்னு அவனே சொல்லுவான், லாங் லெக்ஸ்ன்னு சொல்லுவான். அந்த மாதிரி நான் நினைக்கிறது. இதுல வந்து ஹீரோயின் நடிச்சுக்கு வந்து மைக்கோ மான்ட்ரோ. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பல பேய் படங்கள் நடிச்சவங்க. அவங்க இது முன்னாடி வாட்சரு, அப்புறம் இப்பாலஸ், இதெல்லாம் இவங்க படம் தான். இது ஸ்கிரீம் குயின், இப்போதைக்கு கரண்ட் ஸ்கிரீம் குயின் இவங்க தான். எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு ஹாரரு ஸ்லாஷர் படம் தான் அவன் நடிச்சிட்டு இருக்கிறது. இது 74 90s அப்படியே வந்து கட் பண்ணி காமிக்கிறாங்க இடையில. கடைசியில் அந்த 35mm இருக்கிறது வந்து அப்படியே விரிஞ்சு 90mm அப்படியே ஸ்க்ரீன்லேயே விரியும், பழைய வெஸ்டர்ன் படத்தில் பார்க்குற மாதிரி அப்படியே விரிஞ்சு. அது அந்த சீன் நல்லா இருக்கும். எல்லாமே வந்து இவங்க குழந்தைகளை கொலை பண்ணுறதா மெயின். இதுலேயே வந்து அதே தான், அது எல்லாத்துக்கும் ஒரு டேட் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி தான் போகிறாங்க இந்த படம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் பெர்கின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா சைக்கோ ஹீரோ ஆண்டனி பெர்கின்ஸ், அவர் தான் இவங்க அப்பா அவரு. அப்புறம் அவங்க அம்மா வந்து அவங்களும் ஒரு ஆக்டர்ஸ் தான். ரெண்டு பேருமே வந்து ஆண்டனி பெர்கின்ஸ் அவர் ஒரு மாதிரி தான், அவருக்கு ஒரு விதமான நோய் வந்து இறந்தார் அவரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து செப்டம்பர் 9/11 அட்டாக்ஸ்ல செத்தவங்க, அந்த பில்டிங்ல அப்படி இறந்தவங்க. இவன் படம் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட வாழ்க்கையில் நடந்த ட்ராமால தான் இவர் படமே இருக்கு எல்லாமே. நீங்க பிளாக் அவுட் டாட்டர்ஸ் பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். அதுலயும் வந்து இதே மாதிரி தான் இருக்கும் சீனு. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பேய் படம்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து கன்வின்ஸா இருக்காது. அது பார்த்தா அந்த மாதிரி தான். அந்த பிரெட்டி திங்ஸ் தட் லிவ்ஸ் இன் தி ஹவுஸும் அதே மாதிரி தான், ஒருத்தர் தான் இருப்பாங்க. இவங்க படத்துல வந்து அந்த கம்மியான கேரக்டர், அதுதான் மெயின். எனக்கு வந்து இந்த மாதிரி கம்மியான கேரக்டர் இருக்கிற படங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் வச்சு பார்த்தா நம்ம சின்ன வந்து நம்ம ஸ்டார் மூவிஸ் இந்த மாதிரி படங்கள்ல வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் மூவி பார்ப்போம். அப்படியே வந்து ஒரு பிரதான ஏரியா இல்லாம, ஒரு கசகசன்னு இல்லாம, ஓவர் இல்லாம தனிமையா இருக்கு ஒரு டவுன், சின்ன டவுன். அந்த மாதிரி ஒரு நடக்கிற கதை மாதிரி தான் இருக்கும் இது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிடியில் நிறைய வேற கண்ட்ரி படங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தோணும், அது தியேட்டர்ல பார்த்து எப்படி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மெயின். அதுதான். இதை வந்து ஒரு சாதாரண பேய் பண்ண நினைச்சு நீங்க பார்க்காதீங்க. இதுல வந்து பல பிரச்சனை இருக்கு, ஒரு ஹை பாயிண்ட் இல்லை. அது வந்து கொஞ்சம் இனி ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்கலாம். ஆனாலும் இது வந்து இந்த மாதிரி படங்களை வந்து தொடர்ந்து பார்க்கறவங்களுக்கு வந்து இது வந்து நல்ல படம். இது வந்து தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு, தியேட்டர்ல கண்டிப்பா பாருங்க. ஒரு மாஸ்டர் கிளாஸா எடுத்திருக்காங்க அந்த படம். அந்த மேக்கிங்ல, அந்த சவுண்டு, அந்த ஃப்ரேமிங், ஒவ்வொரு ஷாட்டு எல்லாம் அட்டகாசமா இருக்கு. அந்த மாதிரி பார்க்க விரும்புறவங்க வந்து கண்டிப்பா இந்த படத்தை போய் பாருங்க. ஒரு அட்டகாசமான படம். தேங்க்யூ.